Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதை வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காக கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்துட்டு நல்லா கரையட்டும். கீ கரைஞ்ச உடனே இதில் 1 கப் அளவுக்கு நான் துருவின கேரட் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கோகோனட். இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கீயில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு உங்கள்கிட்ட சப்போஸ் கேரட் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் மட்டும் துருவி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணலாம், லைக் ஆப்பிள், பைனாப்பிள் இல்லை நேந்திர பழம். உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கேரட் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஜாகரி ஆட் பண்ணுறேன். வெல்லம் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் கரையிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஸோ மீடியம் ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்ச பாதாம் அண்ட் கேஷ்யூநட் ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் 1 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கேரட் ஃபில்லிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட், 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, பிளாக் செசமி சீட்ஸ். உங்கள்கிட்ட ஒயிட் செசமி சீட் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மாவுக்கு கீ ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த டாப் லேயர் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும், இல்லைனா கட்டி ஆகிடும். எண்ணெய் ஆட் பண்ணாதீங்க, கீ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ கொதிக்க வச்ச தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போதே இதில் சேர்த்து நல்ல மாவு மாதிரி, சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. இது வந்துட்டு உங்களால் கையில் மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம சுடு தண்ணி தான் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தோன்னா சாஃப்டான டோ வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வாழை இலை வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த டோ வந்துட்டு நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கணும். மெல்லிஸாக தட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மெலிசாக தட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த கேரட் மிக்ஸ் வந்துட்டு இதில் வச்சிடலாம். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல்லா சைடுமே நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் சைடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே சரியாயிடும். பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லா சைடுமே நல்லா சீல் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லா மாவும் அண்ட் ஃபில்லிங் வச்சுட்டு இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சது எல்லாமே நம்ம ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஸ்டீமரில் வச்சுட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு 10 to 12 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுத்துட்டா இது ரெடி ஆகிடும். பாருங்கள், இது 10 to 12 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிருக்கு. வாழையில் கூட மேலே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கலர் உங்களுக்கு மேலே நல்லா ஷைன் வரும். இது வந்துட்டு 2 நிமிஷம் ஆற வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேற ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.